அதிமுக நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த அதிமுக வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ட்டு நீங்க கட்சியில் இருக்கும்போது இந்த வாரிசு அரசியல் இருக்குன்னு நீங்க ஏன் சார் சொல்ல அன்னைக்கு சொல்லி அன்னைக்கு நீக்கிருப்பாங்க. சரி, ஓபிஎஸ் வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நான் சொல்லி நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் சொல்ல விட்டுங்க ப்ளீஸ். நீங்க கேட்கறதுலாம் எனக்கு தெரியுங்க. தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்த பொறுமையை சொல்லணும். இவர் கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன், அவர் உள்ள பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்லை, நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீங்கள் முதல்ல இருங்க, நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் ஏதோ டேப் எடுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை அன்றே இல்லை, புரியுங்களா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை 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 செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு, ஓகே. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, இருங்க ஆஃப் பண்ணுங்க. என்னுடைய ஒரே கேள்வி, 1975 இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது. பைலாவில் 43 பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கிய எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது, இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? சார், அதிமுகவுடைய கட்சியினுடைய சின்னங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு. நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் முன்னிறுத்தி கொண்டு போறீங்களா, இல்லை தனி கட்சி தொடங்குறீங்களா சார்? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குது நீங்க சந்தேகப்படுறீங்களா, குற்றம் சாட்டுறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை யார் குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பதுதான். அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான். எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்குற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே, நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி.